இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 1, குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஏன் தேர்வு முடிவை தீர்மானிப்பதில் நடப்பு நிகழ்வுகள் முக்கிய பங்கு வகிக்கலாம். அதுவும் குறிப்பாக தேர்விற்கு முன்பு ஒரு 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக படிச்சுட்டு போகிறது எக்ஸாமுக்கு நாம் கூடுதல் மதிப்பெண் கிடைப்பதற்கு வழிவகுக்கும். ஸோ அந்த வகையில் பாருங்கள், இந்த பதிவில் மார்ச் 1, 2025 முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கவனிங்க. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம் மார்ச் 1 இருக்கிறது. சரிங்களா? சரி, வாங்க போயிடலாம். முதல் கேள்விக்கு வாங்க. முதல் கேள்வி பாருங்கள், 2026 தொகுதி மறுவரையறை, அதாவது மக்களவை தேர்தலுக்கு மக்களவையின் எண்ணிக்கையை தீர்மானிக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை பற்றிய கேள்வி பாருங்க. தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கேள்வி பாருங்க. தற்போது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு ஆன்சர் பாருங்க. ஏ, 1971 சென்சஸ். இது ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, 2026 தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும். அப்ப இதோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2001 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவையில் தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட வேண்டும். இது 2026 வரை நடைமுறையில் இருக்கும். சரிங்களா? இதுதான் இப்போ பிரச்சனை. நம்முடைய தமிழக முதலமைச்சர் கூட என்ன கேட்டிருக்காரு, கட்டாயம் 1971 சென்சஸை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் தொகுதி மறுவரையறை செய்யப்படும் என்பதை பிரதமர் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அப்படின்றது மார்ச் 1 செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் 2026 இது மிக மிக முக்கியமான தகவல். அதற்கடுத்து பாருங்க, இதுவரை இந்தியாவில் 4 முறை தொகுதி மறுவரையறை சட்டங்கள் இயற்றப்பட்டு தொகுதி மறுவரையறை கமிஷன், டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952, தொகுதி மறுவரையறை ஆணைய சட்டம் 1952 உருவாக்கப்பட்டு ஆணையம் 52 உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து பாருங்க, இரண்டாவது 1962 சட்டம் இயற்றப்பட்டு 1963 உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து மூணாவது பாருங்க, 1972 சட்டம் இயற்றப்பட்டு 1973 டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டது. நான்காவதாக 2002 உருவாக்கப்பட்டு கமிஷன் 2002 நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? கவனமா பார்க்கணும். இதெல்லாம் சட்டங்கள் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த சட்டங்கள் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டது 52, 63, 73, 2002. ஸோ கவனமா பாருங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு டேட் இருக்கு, வேற புத்தகங்களில் வேற தேதி இருக்குன்னு குழம்பிட வேண்டாம். சட்டம் இயற்றப்பட்டது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் கமிஷன், டீலிமிட்டேஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப 2026 இந்தியாவில் தொகுதி மறுவரையறை எவ்வாறு செய்யப்பட போகிறது, அதற்கான அமெண்ட்மெண்ட் என்ன சென்சஸ் அப்படின்றது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போதைக்கு 1971 சென்சஸ், 84th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001, 2026 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். சரிங்களா? இப்போ முதல் கேள்வியை கவனமாக பார்த்துருங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி, இதுவும் மிக முக்கியமான கேள்வியா. யூரோப்பியன் யூனியனுடைய கேபிட்டல், தலைமையிடம் எங்கு இருக்கிறது பாருங்க. புரூசெல்ஸ், அதாவது பெல்ஜியத்தினுடைய கேபிட்டலான புரூசெல்ஸ்ல யூரோப்பியன் யூனியனுடைய தலைமையிடம் இருக்கிறது பாருங்க. மொத்தம் இந்த கூட்டமைப்பில் 27 நாடுகள் உள்ளது.
அப்ப இதனுடைய சமீபத்திய செய்தி என்ன? இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் தடையில்லாத வர்த்தக ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தடையில்லா வாணிப ஒப்பந்த பேச்சுவார்த்தை 2008ஆம் ஆண்டு ஐரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஆரம்பமானது. 2013 நிறுத்தி வைத்திருந்தார்கள். மீண்டும் 2022 இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. தற்போது பாருங்க 2025 மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை புரூசல்ஸ் நகரத்தில் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் தடையில்லாத வணிக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை 10வது சுற்றை துவங்க உள்ளார்கள். சரிங்களா? அது என்ன மாதிரி பேசி முடிக்கிறாங்க என்பதை நம்ம 14ஆம் தேதியினுடைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு மிக முக்கியமானது கேபிட்டல் புரூசல்ஸில் இருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்கள் மிக முக்கியமானதுன்னா, இந்த அமைப்பிற்கு 2012ஆம் ஆண்டு நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த அமைப்பிலிருந்து 2020ஆம் ஆண்டு யூகே வெளியேறிவிட்டது. இப்போ யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம் இந்த கூட்டமைப்பில் கிடையாது. 2020 இந்த அமைப்பிலிருந்து வெளியேறிவிட்டது. ஸோ கவனமாக நோட் பண்ணுங்க. இப்போ இந்த 2வது கேள்வியும் நமக்கு பொருளாதாரம் சார்ந்து மிக முக்கியமான கேள்வி. சரி, அடுத்து பாருங்க 3வது என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவராக பி அமுதா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரெக்ட். இவங்க பாருங்க, உலக வானிலை அமைப்பால் வழங்கக்கூடிய பேராசிரியர் வில்கோ வைசாலா விருதை 2016ஆம் ஆண்டில் பெற்றிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இந்த விருதை பெற்ற முதல் இந்திய வானிலை விஞ்ஞானி. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சரிங்களா? 1991ஆம் ஆண்டு இந்திய வானிலை அமைப்பில் பணிக்கு சேர்ந்து தற்போது தென் மண்டலத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மார்ச் 1ஆம் தேதி இந்த பொறுப்பை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானது. இப்போ பாருங்க, இவர்களுக்கு முன்பு இந்த பொறுப்பில் இருந்தவர், அதாவது இதில் ஓய்வு பெறக்கூடியவர் யார் அப்படின்னா எஸ் பாலச்சந்திரன் அவர்கள். எஸ் பாலச்சந்திரன் ஓய்வு பெற்றதால் அந்த இடத்திற்கு பி அமுதா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ என்விரான்மெண்டல் சார்ந்து மிக முக்கியமான கேள்வி. இதையும் நம்ம நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து வாங்களேன். ஸோ அடுத்த கேள்வி, மத்திய மின்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய மின் விநியோக நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழக மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எத்தனாவது இடத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48வது இடத்தை பெற்றிருக்கிறது. மொத்தம் பாருங்க 52 நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப சிம்பிளா, கவர்மெண்ட் அதே நேரத்தில் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டையுமே கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப அரசு மற்றும் தனியார் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸினுடைய செயல்திறன் அடிப்படையில் A+, A, B, B-, C, C- என்கிற தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. தமிழகம் C- என்கிற பிரிவில் இடம்பெற்று 48வது இடத்தை பெற்றிருக்கிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த பட்டியலில் முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு எது? பாருங்க, இந்த பட்டியலில் முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது அதானி எலக்ட்ரிசிட்டி போர்டு, மும்பை. சரிங்களா? மும்பையில் செயல்படக்கூடிய அதானி எலக்ட்ரிசிட்டி போர்டு பார்த்தீங்கன்னாக்க முதல் இடத்தையும், 2வதாக பாருங்க குஜராத் தாக்ஷின் எலக்ட்ரிசிட்டி போர்டு, குஜராத்தினுடைய தாக்ஷின் விக்ஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது குஜராத்தினுடைய 2வது இடத்தையும், அதற்கடுத்து 3வதாக பாருங்க நொய்டா, உத்தரப்பிரதேசத்தினுடைய நொய்டா பவர் கார்ப்பரேஷன் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறது. பாருங்க, அப்ப மத்திய மின்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய மின் விநியோக நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடத்தில் மும்பையிலிருந்து செயல்படக்கூடிய அதானி எலக்ட்ரிசிட்டி போர்டும், 2வது இடத்தில் குஜராத் தாக்ஷின் விக்ஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு, 3வது இடத்துல நொய்டா பவர் எலக்ட்ரிசிட்டி போர்டு உத்தரப்பிரதேஷ் இடம்பெற்றிருக்கிறது. தமிழக மின் பகிர்மான கழகம் 48வது இடத்தை பெற்றிருக்கிறது.
சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் பற்றிய கூற்றுக்களில் சரியது. இப்போ இந்த திட்டம் பாருங்க, செப்டம்பர் 5, 2022 தொடங்கப்பட்டது, 23 கிடையாது. அப்ப இந்த திட்டத்தால் பாருங்க கல்லூரியில் மாணவிகளின் சேர்க்கை விதம் 34% அதிகரித்துள்ளது. சரிங்களா? பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் தற்போது புதுமை பெண் திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்வி கல்லூரியில் போய் படிக்கும்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிற திட்டங்களில் அந்த மாணவிகள் பயன்பெற்றாலும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவிகள் இருந்தாலும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும். அதை விட மிக முக்கியமானது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை RTE ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவிகளும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும். அதாவது கண்டிஷன்ஸ் என்ன? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும். அப்படி இல்லையா, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை RTE ரைட் டு இன்ஃபர்மேஷன் படி பிரைவேட் ஸ்கூல்லையும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படித்திருக்க வேண்டும். மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இதில் மிக மிக முக்கியமானது, வேறு திட்டங்களில் பலன் பெற்றாலும் இத்திட்டத்தில் நீங்கள் பலன் பெற முடியும். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவிகள் இருந்தாலும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும். ஸோ தற்போதைய செய்தி என்பது தமிழக திட்டக்குழு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இத்திட்டத்தின்படி மாணவிகளின் கல்லூரி சேர்க்கை விகிதமானது 34% அதிகரித்திருக்கிறது. ஏன்னாக்க கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய மாணவிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பயன்பெற முடியும். சரிங்களா? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிப்பவங்களுக்கு இத்திட்டத்தில் பயன் கிடையாது. ஸோ அதனால மாணவிகளுடைய சேர்க்கை விகிதம் அதிகரித்திருப்பதாக தமிழக திட்டக்குழு அறிவித்திருக்கிறது. சரிங்களா? ஸோ மிக முக்கியமான கேள்வியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு. 5வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 6வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் எது தவறு? ஸோ கவனமாக பாருங்க, பின்வரும் கூற்றுக்களில் எது தவறு? சரிங்களா? பாருங்க, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரெக்ட். பாருங்க, ஒடிசா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸரியா? ஒடிசா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒடிசா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளராகவும் அதே மாதிரி தேர்தல் ஆணையராகவும் பணியாற்றியவர். மிக முக்கியமாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் பேரறிஞர் தனி நாயகம் அடிகளார் கண்ட கனவு திட்டங்களில் ஒன்று. ஸோ இதுவும் கரெக்ட். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க சரியானது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வி கொஞ்சம் வேணா மாத்திருக்கலாம். எது சரின்னு மாத்துங்க. சரின்னு மாத்தினீங்கன்னாக்கா 2மே சரி. ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான கூற்று, தவறு இங்கே இல்லை. ஸோ அதனால் 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பின்வரும் கூற்றுக்களில் எது சரி, which of the following statement is correct, கரெக்ட்னு மாற்றிட்டீங்கன்னாக்க சி இஸ் த ஆன்சர். 2மேவும் சரியான கூற்று, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 7வது கேள்வி. ஆதித்யா L1 பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? பாருங்க, செப்டம்பர் 2, 2023 கவனமாக பார்க்கணும். செப்டம்பர் 2, 2023 சூரியனுடைய கரோனா, போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ, இந்த தேதி வேண்டாம், இஸ்ரோ PSLV C-57 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. அப்ப இந்த செயற்கைக்கோள் ஆதித்ய L1 செலுத்தப்பட்ட தேதி செப்டம்பர் 2, 2023. அடுத்து பாருங்க, 127 நாட்கள் பயணம் மேற்கொண்டு பூமியில் இருந்து பாருங்க 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய L1 புள்ளியில் ஜனவரி
6/2024 நிலை நிறுத்தப்பட்டது. இப்போ ஜனவரி 6, 2024 என்பது L1 புள்ளியில் ஆதித்யா 1 நிலை நிறுத்தப்பட்ட தேதி. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல இருந்து சூரியனுடைய கரோனா, போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் பகுதிகளை ஆய்வு செய்திருக்கிறது. இப்போ தற்போதைய செய்தி என்பது பாருங்க, சூரியனுடைய ஒளி வெடிப்பு, சூரியனுடைய காந்த புலத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தின் காரணமாக அந்த ஒளி வெடிப்பை ஆய்வு செய்து அது தொடர்பான பிக்சர்ஸ், போட்டோக்களை நமக்கு அனுப்பி இருக்கிறது. ஸோ இதுவும் மிக முக்கியமான செய்தி தான். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மிக முக்கியமான கேள்வி. ஸோ சரியாக பார்த்துருங்க. தேதி செப்டம்பர் 2, 2003 அனுப்புனது. மொத்தம் 127 டேஸ் டிராவல் பண்ணது. பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் L1 என்கிற புள்ளியில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நிலை நிறுத்தப்பட்ட தேதி ஜனவரி 6, 2024. ஸோ அப்போ இதன்படி பார்த்தீங்கன்னாக்க சரியான கூற்று. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் தப்பு. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 8வது கேள்விக்கு வாங்க. 2047 ஆண்டில் கவனமாக பார்க்கணும். 2047 ஆண்டில் இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும்னா எவ்வளவு பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி உலக வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. சரிங்களா? 7.8 7.8%. சரிங்களா? உலக வங்கியினுடைய அறிக்கையின்படி ஆண்டு வளர்ச்சி விகிதம் 7.8 இருந்தால் கட்டாயம் இந்தியா 2047 டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடும். இது பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவு திட்டங்களில் ஒன்றான விக்ஷித் பாரத் 2047, அதாவது டெவலப்டு இந்தியா 2047. அப்போ 2047 பாருங்க, இந்தியா பெர் கேபிட்டா இன்கம்ல $26,000. சரிங்களா? கவனமாக பார்க்கணும். பெர் கேபிட்டா இன்கம் 2047 பெர் கேபிட்டா இன்கம் $26,000 என்கிற நிலையை அடைந்து இந்தியா டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றுவோம் என்கிற மத்திய அரசின் கனவு திட்டம். அப்போ இதை நம்ம அடையணும்னாக்க ஆண்டு வளர்ச்சி விகிதம் 7.8% இருக்க வேண்டும் என்று உலக வங்கி அறிவித்திருக்கிறது. ஸோ அப்போ 8வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்து வாங்க 9வது கேள்வி. ஸோ இது பாருங்க, வரலாறு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை. ஏன்னா இந்த தோலவீரா கரப்பா நாகரிகத்தில் மிக முக்கியமான தளமான தோலவீராவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் இந்த தகவல்கள் நமக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான தோலவீரா குஜராத்தில் இருக்கு. கரெக்டு. பாருங்க, அதிநவீன நீர் பாதுகாப்பு அமைப்பு, நன்கு கட்டமைக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள், நகர்ப்புற குடியிருப்புகள், மேம்பட்ட நகர திட்டமிடுதல். சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் தோலவீராவில் இருப்பதால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 2022 ஆண்டில் தோலவீரா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலப்பட்டியலில் இது தவறு. ஏன்னா கவனமாக பாருங்க, 2021 தான் தோலவீரா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலப்பட்டியலில் இடம்பெற்றது. சரிங்களா? அப்போ இந்த சைட்டை ஆய்வு செய்தவர் R.S. பிஸ்ட். ஸோ ரவீந்திர சிங் பிஸ்ட் அவர்கள் இந்த தளத்தை ஆய்வு மேற்கொண்டார் அப்படின்றதும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2021 மட்டும் இங்கே கொடுத்துருக்கணும், 22ன்றது தவறு. ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட்றதுனால சி இஸ் த ஆன்சர். பாருங்க, ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாமில் கரப்பா நாகரிகத்தின் நீர் மேலாண்மைக்கு சான்று எதுன்னு நம்ம டிஎன்பிசியில் ஒரு கேள்வி இருக்கும். அப்போ கரப்பா நாகரிகத்தினுடைய நீர் மேலாண்மை பாருங்க, நீர் பாதுகாப்பு அமைப்பு, நன்கு கட்டமைக்கப்பட்ட நீர் தேக்கங்கள், குஜராத்தில் இருக்கக்கூடிய தோலவீரா தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்போ வரலாறுலையும் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்வியாக இருந்தால் இது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. 10வது கேள்வி. சுவலாம்பினி பாருங்க, சுவலாம்பினி திட்டம் எதனோடு தொடர்புடையது? தற்போது பாருங்க, மத்திய அரசின்
ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரனர் அமைச்சகம் இத்திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இத்திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் எப்படின்னா, பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குதல். உயர்கல்வி நிறுவனங்களில் திறன் பயிற்சி வழங்குவதன் மூலமாக பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டமாகும். அப்போ 10வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ அதாவது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னாக்க கல்வியை ஊக்குவித்தல் இருக்கும், ஆனால் அது கிடையாது. ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்குவதன் மூலமாக இந்த உமர் ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்குறது, பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது, மறந்துடக்கூடாது. இப்போ 10வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 11வது கேள்வி பாருங்க, மிக முக்கியமானது. த எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட். இந்த டெசர்ட் ஹண்ட் அப்படின்றது இந்தியாவினுடைய முப்படைகளின் இராணுவம், விமானப்படை மற்றும் கப்பல் படையினுடைய கூட்டு போர் பயிற்சி பிப்ரவரி 24 முதல் 28ஆம் தேதி வரை ஜோத்பூர் விமான நிலையத்தில் இது நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னாக்க இராணுவம், விமானம், கப்பல் படை மூன்றுமே என்ன பண்ணியிருக்கிறது, பங்கு பெற்றிருக்கிறது, மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆன்சர் சி பாருங்க. டெசர்ட் ஹண்ட் 2025 என்பது இந்தியாவின் முப்படைகளின் ஒருங்கிணைந்த சிறப்பு போர் பயிற்சி. சரிங்களா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்து வாங்க லாஸ்ட் கொஸ்டின், 12வது கேள்வி பாருங்க. ஹிமாசீல்ட் அப்படின்றது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் நடத்தப்பட்ட ஒரு சேலஞ்ச் போட்டி. கரெக்டு தான். இது எங்கு நடந்ததுனாக்க திருவனந்தபுரத்தில் நடத்தப்பட்டது. சரிங்களா? கரெக்ட். இப்போ பாருங்க, இதனுடைய மிக முக்கிய நோக்கம் அப்படின்றது பருவநிலை மாற்ற சவால்களை தாண்டி பாதுகாப்பான நிலையான எதிர்காலத்திற்கு ஒரு பங்களிப்பு வழங்குதல். நீங்க கவனமா பாருங்க, மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதே நேரத்தில் இங்க பாருங்க பருவநிலை மாற்றம். ஸோ ரெண்டுமே வேற வேற இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தவறுன்னு போட்டுறாதீங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அப்போ இந்த நடத்த போட்டியில் கடைசி இறுதியில் பாருங்க 7 அணிகள் பங்கு பெற்றது. இதில் மிக முக்கியமானது தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பன்னாரி இன்ஸ்டிடியூஷன், பன்னாரி கல்வி குழுமத்தை சார்ந்த 3 மாணவர்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ தமிழகத்தைச் சேர்ந்த பன்னாரி கல்வி குழுமமானது இந்த விருதை 2025ஆம் ஆண்டு இந்த விருதை பெற்றிருக்கிறது. வெற்றியாளர்களுக்கு 5 லட்சம் மற்றும் பாராட்டு பத்திரங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ மிக முக்கியமான செய்தினாக்க இதனுடைய நிறைவு விழா அப்படின்றது நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அறிவியல் தினத்தில் நடைபெற்றது. அப்போ பாருங்க, நேஷனல் சயின்ஸ் டே எப்போ? பிப்ரவரி 28. அப்போ இந்த பிப்ரவரி 28 எதனால இந்திய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம்? பிப்ரவரி 28 1928 சர் சி.வி. ராமன் அவர்கள் ராமன் எஃபெக்டை கண்டுபிடித்தார். அப்போ இந்த ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிக்கப்பட்டது பிப்ரவரி 28 1928. இந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிச்சதுனால பிப்ரவரி 28ஆம் தேதியை இந்திய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த கண்டுபிடிப்பிற்காக 1930 சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. சரிங்களா? இவருக்கு பிப்ரவரி 28 சர் சி.வி. ராமனுடைய பிறந்த நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கூடாது. ராமன் எஃபெக்டை கண்டுபிடித்ததை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும், அதாவது 1987ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 இந்திய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த சயின்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வு கேள்வியாகவும் நமக்கு இருந்திருக்கும். ஸோ இதிலிருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டினாக்க நேஷனல் சயின்ஸ் டே எப்போ இருந்து நம்ம கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம்,
அதேமாதிரி சர் சி வி ராமன் அவர்களுக்கு எந்த ஆண்டு நோபல் பிரைஸ் எதற்காக கிடைத்தது அப்படின்ற கேள்வியும் நமக்கு கேட்கப்படலாம். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது மார்ச் 1ஆம் தேதியினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகள் மற்றும் அதற்கான விளக்கம். கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இதற்கான கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கு. மாணவர்கள் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு ஸோ ஆன்சர் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தினந்தோறும் அடுத்தடுத்த தேதி, அதாவது நாளைக்கு மார்ச் 2 மார்ச் 3ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்களில் மிக முக்கியமான தேர்விற்கு இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான வினாக்களையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களையும் நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.